ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா 16 லிட்டரு ஸ்விஃப்ட் ஆர்ஓ பத்தி தான் பார்க்க போறோம். அக்வா பிரஸ் 16 லிட்டரு ஆர்ஓ பத்தி தான் பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஆர்ஓ எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோல எங்க டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளத்தால பாத்தீங்கன்னா வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ ரீ அப்லோட் பண்றதுக்கோசம் புதுசா ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கோசம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டு இருக்காங்க வாய்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கோசமே இந்த வீடியோ ரீ அப்லோடிங் பண்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓ. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரு நம்ம மேக் பண்றது தான் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க யூவினா பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட், யூஎஃப்னா பாத்தீங்கன்னா அல்ட்ரா பாலி, அதுக்கப்புறமேட்டு டிடிஎஸ்னா பாத்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆர்ஓனா ரிவர்ஸ் ஓமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பம்ப்ஷன் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டிக்கர் இருக்கு. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, குவாலிட்டி செக்கிங்க்கு இருக்கு. அது 100% பியூரிட்டிக்கு இருக்கு. எத்தனை ஸ்டேஜ்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற மெமரின், ஆர்ஓல யூஸ் பண்ற மெமரின் 2500 டிடிஎஸ். இது பாத்தீங்கன்னா 4500 டிடிஎஸ். அதுக்கப்புறம் நம்ம ஜல்போர்ட்ல யூஸ் பண்றது, நம்ம சப்ளை தண்ணியில யூஸ் பண்ற வாட்டர் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியா மெமரின் இருக்கு ஆர்ஓல பாத்தீங்கன்னா. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மாடல் 4500 டிடிஎஸ் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். இந்த மெமரின் பாத்தீங்கன்னா இது 2500. நம்ம ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்றோம்ல அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மெமரினை மாத்துவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஆர்ஓல யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா பேர் பார்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. இது சிங்கிள் கிளாம்ப். இது பாத்தீங்கன்னா டபுள் சைடு கிளாம்ப், டபுள் கிளாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போல்ட் நெட், அந்த ஸ்க்ரூ எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்ஓல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப், ஆர்ஓக்கு பூஸ்டர் பம்ப். இது பாத்தீங்கன்னா மோட்டர்னு சொல்லலாம், பூஸ்டர் பம்ப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடாப்டர் 24 வோல்ட் அடாப்டர். இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஸ்சி வால், சொலினாய்டு வால்வு. இது பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓ டேப். இது பாத்தீங்கன்னா ஆர்ஓ டேப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா டேப்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் கனெக்ஷன் அதனுடைய த்ரெட் ஆன் ஆஃப்க்கு. இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புஷ் கனெக்டர். இது பாத்தீங்கன்னா எல் கனெக்டர், எல் த்ரெட், டி கனெக்டர் எல்லாமே ஆர்ஓல யூஸ் பண்ற எல்லா கனெக்டரும் இருக்கு. இது புஷ் கனெக்டரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரெட் கனெக்டர் இருக்கு. இது டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. டிடிஎஸ் வால்வு 2 டைப்ல இருக்கு. ஆன் ஆஃப் டைப்ல இருக்கு, ஸ்க்ரூ டைப்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு. இது ஃப்ளோட் வால்வு. ஃப்ளோட் சுவிட்ச் சின்னதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச். இது பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்க பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வரேன். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஓல இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். ஒரு ஆர்ஓக்கு தேவையான மெட்டீரியல் தான் சொல்லிட்டு வரேன். இப்போ பாத்தீங்கன்னா மினரல் கேட்டேஜ், சின்ன ஃபில்டர் பாத்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப், இது டூல்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா யூவி லேம்ப். இது பாத்தீங்கன்னா எல்இடி லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்ட்ரா வயலட் அது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்ஓல யூஸ் பண்ற பைப் 1/4 சைஸ் பாத்தீங்கன்னா அந்த பைப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டரு, எஸ்சி வால், செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன். இது ப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவாங்க, கேண்டில்னு சொல்லலாம். 10 இன்ச். அது பாத்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங். மெமரின் உள்ள போறோம் பாத்தீங்களா, அது மெமரின் ஹவுசிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெமரின் இதை தான் யூஸ் பண்ண போறோம். 2500 டிடிஎஸ் தான் போட போறோம். இதுல பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டர். இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூவி ஹவுசிங், அல்ட்ரா வயலட் ஹவுசிங். இது உள்ளதான் லேம்ப் யூஸ் பண்ண போறோம். நம்ம பாத்தீங்கன்னா இது ஹவுசிங், லேம்ப் தனி. அது பாத்தீங்கன்னா அது கீழே இருக்கு பாத்தீங்களா, அது லேம்ப். இது பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு பாக்ஸ். இது இருக்கு பாத்தீங்களா, சொலினாய்டு வால்வு, எஸ்சி வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது சொலினாய்டு வால்வு. இது பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, சொலினாய்டு வால்வு. ஷார்ட்கட்டா எஸ்சி வால்வுன்னு சொல்லுவாங்க. இதனோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம பைப்ல தண்ணி ஓபன் பண்ணி விட்டோம்னா இதுல கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்து கரண்ட் இல்லாம தண்ணியே அடுத்து கொடுக்காது. அடுக்க ஃபங்க்ஷனே நடக்காது எதுவுமே. பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய பாடி. இது பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் மீதி ஸ்டிக்கரும் இருக்கு பாருங்க. யூவிஎஃப் நம்ம இதுல ஃபில்டர்ல ஓட்ட வேண்டிய ஸ்டிக்கர். இது பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரை மேக் பண்ணியாச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா அக்வா பிரஸ் 16 லிட்டர் ஆர்ஓ. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஒரு ஆர்ஓடைய பாடி ரெடி பண்ணியாச்சு. இதுல காப்பர் மேல இருக்கு பாத்தீங்களா, காப்பர் ஃபில்டரும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய கவரை ஓபன் பண்ண போறோம். பாடி கவர் ஸ்க்ரூ எல்லாமே
ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எங்க டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டே கூட கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 10-15 நிமிஷத்தில் கூட உங்களுக்கு ஆன்சர் வரலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது பேக் சைடு கீழே இருக்கிறது வந்து ஸ்டோரேஜ் டேங்க், ஆர்ஓடைய ஸ்டோரேஜ் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது வந்து பாடி கவரு, மோட்ரு, ஃபில்ட்ரு எல்லாமே மேலே இது பண்ணுறது. அப்படியே இது வந்து கழட்டிட்டோம்னா மேலே ஒரு செட்டு தனியாக வந்துடும், கீழே ஸ்டோரேஜ் டேங்க் தனியாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேப் வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எங்கே வேணுமோ அங்கே வந்து ஆர்ஓ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் டேப் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லைனா நம்ம வந்து இது ஷிஃப்டிங் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லோட் பண்ணுறப்ப லோடிங் அன்லோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்புண்டு. அந்த டேப் வந்து உடையறதுக்கு வாய்ப்புண்டு. அங்கே போய்ட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா ஸ்க்ரூவும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரைட்டு லெஃப்ட்லேயும் இருக்கும், சைட்லேயும் இருக்கும், மேலேயும் இருக்கும். ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தாச்சுங்களா. இந்த பாருங்க, இதுதான் வந்து ஃபில்டர்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் எல்லாமே இது வந்து மோட்டர் எல்லாமே இதில் தான் வந்து ஃபுல்லாகவே ஃபில்டர் மேலே இருக்கிறதுல தனியாக வச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டோரேஜ் டேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் கவர். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு உள்ள எந்த டஸ்ட்டும் கீழே விழாமல் எதுவும் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் டேங்க் கவரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக தேவை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து உடனே கீழே வந்து நம்ம வந்து அந்த கப்ளிங் கொடுத்துருவோம் அந்த த்ரெடு. இது வந்து உடனே ஓப்பன் பண்ணிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாகவே எடுத்துடலாம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே தண்ணியும் சீக்கிரமாக வேணும்னா ஒரு 10 லிட்டரு 15 லிட்டரு வேணும்னா உடனே இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா கீழே எல்லாமே சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்டோரேஜ் டேங்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இது நல்ல ஐடியா. கீழே ஓப்பன் பண்ணாலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டேப் அடிச்சுட்டு டெப்லான் டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு டைட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இதில் வந்து வாஷர் போட்டு இருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்கு டேப் அடிச்சுக்கலாம். இது வந்து டம்மி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிக்கலனாலும் பரவாயில்ல, வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து அடுத்த இதில் வந்து பார்த்திக்கலாம், திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவை. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் சேனல் வந்து க்ரோ ஆகாது. அவ்வளோ இதுவாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமருடைய சப்போர்ட் தான் மெயினாக வந்து தேவை. இப்போ வந்து கவர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், டேப் வந்து இன்னும் இது பண்ணலை. டேப் வந்து அப்புறமேட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். டேப் ஒன்று மேலே டேப் வச்சு ஒரு போல்டு நெட்டு டைட் பண்ணோம்னா போதும். அந்த வந்து பிளாஸ்டிக் இதில் இருக்கும் கவரு, அதை வந்து டைட் பண்ண வேண்டியதான். அது வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். டேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவரு மேல் கவரை வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க. மேல் கவரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது இன்புட் அவுட்புட் இது இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சைடு வந்து இன்புட் அவுட்புட்டு. இப்போ வந்து இதுதான் நம்ம மேக் பண்ண நம்ம லேபிள் ஓட்டணும் பார்த்தீங்களா, அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே இப்போ வந்து சைடில் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டு இப்போ ஆர்ஓ வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோட்ரு பூஸ்டர் பம்ப் வச்சாச்சிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது வந்து கனெக்டரு 3/8 சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டுடைய சைஸ் சொல்கிறேன் நான் வந்து 3/8 பெரிய கனெக்டர் வரும். ஆனால் பைப் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 தான் வருமே. பைப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் அடிச்சிடணும் நல்லா. வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல் த்ரெட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல் த்ரெடு பூஸ்டர் பம்ப் ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெப்லான் டேப் அடிக்கிறது. எந்த அளவுக்கு டெப்லான் டேப் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. லீக் ஆகாமல் இருக்கும், நல்லாவும் டைட்டாகவும் ஆகிடும். கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு நெட்டு போட்டு டைட் பண்ணுறோம் பூஸ்டர் பம்பில்.
பாருங்க ஆரோடைய மோட்டர்னு சொல்லலாம், பூஸ்டர் பம்புன்னு சொல்லலாம். 4 வச்சு நல்லாவே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மோட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட். நம்ம வந்து தண்ணி வந்து இன்புட்டில் கொடுக்குறோம், ஒன்று வந்து அவுட்புட்டில் எடுக்கிறோம்ல, அந்த இடத்துக்கு வந்து கனெக்டர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்க இன்புட் அவுட்புட் ஃபிட்டிங் தான் இப்போ வந்து பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அந்த கனெக்ஷனை வந்து கனெக்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்க இன்புட் அவுட்புட் கனெக்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/4 சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோடைய ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் பைப் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க கனெக்டர் போட்டாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின்னு ஃபில்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து கிளாம்பை ரெடி பண்ணுறோம். பாருங்க 4 கிளாம்ப் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி கவரில் 2 வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இன்னும் 2 அந்த சைடு ஹோல்ஸே தெரியுது பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் வச்சுட்டு அப்படியே போல்டு நெட் வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். பாருங்க போல்டு போட்டாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். நீங்கள் ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கற்றுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவிலும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டு போட்டாச்சுங்களா. போல்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் வச்சு டைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போல்டு இருக்கும். அந்த போல்டு எடுத்து அந்த கிளாம்பில் வச்சு நம்ம ஃபுல்லாகவே டைட் பண்ணிட்டு போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 கிளாம்ப்பு நல்லாவே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூஸ்டர் பம்ப் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷனு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனு கிளாம்ப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு இல்லைனா கார்பன் ஃபில்ட்ரு ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செடிமெண்ட் தான் போடணும், கார்பன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு பாருங்க அதிலே போட்டிருக்க செடிமெண்ட் ஃபில்ட்ரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். ஏரோ மார்க் பிரகாரம் இது பண்ணிங்கன்னா நல்லது. இன்னும் ஃபில்டரும் நல்லா ஆக ஆரம்பிக்கும், லைஃப்பும் வரும். ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். எந்த சைடு வந்து இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஏரோ மார்க் வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட் போகுதுன்னா கீழே இருந்து ரைட்டில் வந்து அவுட்புட் வரணும். பாருங்கள் ஏரோ மார்க் எப்படி இருக்குன்ட்டு. மேலே இருக்கிறதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் போகுது ஏரோ மார்க்கு, கீழே வரது வந்து ரைட் சைடில் வரணும். அப்போ தான் வந்து ஒரு சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு வந்து அவுட்புட் எடுக்க முடியும். இதுலேயும் ஏரோ மார்க் இருக்குது. ஃபில்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியல. ஃபில்டர்லேயும் இருக்குது, ஸ்டிக்கர்லேயும் இருக்கும். ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது பாருங்கள். ஏரோ மார்க்கு பாருங்கள். ஏரோ மார்க்கு தெரியணுன்றதே உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு அசம்பிள் பண்ணுறோம். இது வந்து கார்பன் ஃபில்ட்ரு. பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசு அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகவே இது ஆகுது. மேலே இருக்கிறது வந்து லெஃப்ட்டில் போயிட்டு கீழே இருந்து ரைட்டில் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் கனெக்டர் வச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷ் கனெக்டர் தான் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். பாருங்கள் புஷ் கனெக்டர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கனெக்டர். பாருங்கள் தெரியுதுங்களா. புஷ் கனெக்டர் ஒன்றுமே இல்லை, அப்படியே வச்சு புஷ் பண்ணோம்னா அதில் வந்து புஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி வால்வு. இதில் இன்புட் அவுட்புட் இருக்கும். நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஏரோ மார்க் இருக்கும், இல்லைனா இன்புட் அவுட்புட்னு எழுதியிருக்கும். நல்லா பார்க்கணும். இது இருக்கு அந்த சைடில் வந்து இன்புட் அவுட்புட் நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னில் கொடுக்குறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளைலேருந்து வர இன்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு அப்படி தான் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் டைரெக்டாக வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கும் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இருக்கிறத வந்து மோட்டருக்கு கொடுக்கணும். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்டரும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மோட்டரில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மோட்டரு இன்புட்டில் கொடுத்தாச்சு. மோட்டரினுடைய இன்புட்டில் கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க. இப்போ வந்து ஃபில்டர்னுடைய இன்புட்டு, அது வந்து மோட்டரினுடைய இன்புட்டில் கொடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்லேருந்து டேரெக்டாக மோட்டரில் போகுது.
மோட்டர் இன்புட்டில் கொடுத்தாச்சு. இன்னும் மோட்டருக்கு அவுட்புட் கனெக்ஷன் எடுக்கல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக எஸ்சி வாலில் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லையும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைனா ஃப்ளோட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. இது வந்து ஃப்ளோட்டு வால்வு, கீழே இருக்கிறது வந்து ஃப்ளோட் வால்வு, இதுக்கு மேலே வரது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு, ஃப்ளோட் சுவிட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா அது பாருங்க, மேலே போச்சுன்னா அந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேசி இல்லைனா நியூட்ரல் ஒரு லைனை கொடுத்து ஷார்ட் பண்ணி அப்படியே எடுக்கிறாங்க. இது மேலே இது பண்ண உடனே அந்த லைனு கட் ஆகிடும், ஆர்ஓ இதுவாகிடும், ஆஃப் ஆகிடும். அதுதான் மேட்ரே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ளோட் வால்வில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு லைன் கொடுத்து ரொட்டேஷனில் எடுக்கணும். வந்து பாருங்க ஃப்ளோட் வால்வ் வந்து நல்லாவே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து ஃபிட் பண்ணிடலாம் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணோமா அது வரைக்கும் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனு, ஒயரிங் கனெக்ஷன். ஒரு மேட்டருமே இல்லை, பெரிய மேட்டரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க. அந்த எஸ்சி வால்லேருந்து ஒரு 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 ஒயர் எடுத்துங்க, சிங்கிள் ஒயர் எல்லாத்துலேயும் வந்து சிங்கிள் ஒயர் எடுத்துங்க. ரெட் கலர் எடுத்துக்கலாம் சிங்கிள் ஒயரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெட் கலர் ஒயரும் இதுலேருந்து எஸ்சி வாலில் ஒன்று எடுத்தாச்சு, மோட்டர்லேருந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வ்லேருந்து ஒரு ரெட் கலருக்கு இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட் லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயர் எடுத்துருக்கோம். எஸ்சி வால், ஃப்ளோட் வால்க்கு எல்லாத்தையும் சேர்த்து இது பாருங்க 3 ஒயர் எடுத்தாச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூவி லைட்டுக்கும் ஒரு ஒயரை வந்து முடிஞ்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 3 லைன் முடிஞ்சாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு அதை வந்து அடாப்டரில் கொடுக்கணும். அடாப்டரில் கொடுத்துட்டோம்னா கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. கனெக்ஷனே ஒன்றும் இதுவே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடாப்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதுலேருந்து கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். மெமரின் ஹவுசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா FR450 போடுறோம். சிட்வேன் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங் வச்சுட்டு அதுலேருந்து மெமரிலேருந்து 2 கனெக்ஷன் வரும், இன்புட் அவுட்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து அவுட்புட்டு ரிஜெக்ட் வாட்டர் போகிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வர்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்க. பூஸ்டர் பம்ப் இது அவுட்புட் கனெக்ஷனு கொடுத்தாச்சு. ஒரு டீ போட்டு இந்த பாருங்க பூஸ்டர் பம்ப் அவுட்புட் கனெக்ஷன் இருக்குங்களா. டீ கனெக்டர் எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்கு. மெமரியில் கொடுத்தாச்சிங்கன்னா பூஸ்டர் பம்ப்லேருந்து நெக்ஸ்ட்டு இந்த டீ கனெக்ஷனு. டீ கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிடிஎஸ் அட்ஜஸ்டர் டோட்டல் டிசால்வ்டு வாட்டர். நம்ம டிடிஎஸ் மெமரிலேருந்து கம்மியாக வந்துன்னா அதை வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. இந்த பாருங்கள் டீ கனெக்ஷன் கொடுத்தாச்சிங்களா. அங்கே பாருங்கள் மேலே வரைக்கும் பைப் போயிடுச்சிங்களா. அதுலேயும் ஒரு டீ கனெக்ஷனை போட்டு ஒரு ஸ்க்ரூ டைப்பு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் டைப்பில் இது பண்ணோம். மினிரஸ் ஃபில்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா. மினிரஸ் ஃபில்டர் யூஇஎஃப் காப்பரு அதில் வந்து போட்டு இருக்கோம்ல, காப்பர் கால்சியம் எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். கனெக்ஷன் பண்ணியாச்சு பாருங்கள். இன்புட் அவுட்புட்டு யூவியும் வந்து வச்சாச்சு. யூவி ஹவுசிங்க பாருங்கள். இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல யூவிக்கு வந்து. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, கிளாம்ப் வச்சு அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டரில் 2 மாடல் டைப்பில் இருக்குது. டிடிஎஸ் அட்ஜஸ்டரு ஒன்று டேப் டைப்பில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. நம்ம டேப் டைப் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரூ டைப்பை நம்ம வந்து போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் ஸ்க்ரூ டைப் இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். பூஸ்டர் பம்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த டீ கனெக்டரை எடுத்து அப்படியே வந்து இது பண்ணுறோம். கனெக்ஷன் வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மெமரிலேருந்து அவுட்புட்டு இன்புட் வரும். மெமரியில் 2 கனெக்ஷன் இருக்கும். நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி உள்ள வந்து மெமரின் இருக்கும். அது வந்து மெமரின் ஹவுசிங் வெளியே இருக்குது. அதில் 2 கனெக்ஷன் இருக்கும். இன்புட் அவுட்புட்டு ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று போகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். உங்களுக்கு வந்து தெரியலனாலும் எதில் ஃபஸ்ட்டு தண்ணி வர ஆரம்பிக்குதோ அதான் ரிஜெக்ட் வாட்டர். அதிகமாக தண்ணி வர ஆரம்பிக்கும், அதான் ரிஜெக்ட் வாட்டர். உங்களுக்கு தெரியலனாலும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ரிஜெக்ட் வாட்டர் ஒரு கனெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். அந்த ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு இந்த யூவி இருக்குது பார்த்தீங்களா, யூவியில் இன்புட் கொடுத்து அதில் அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்து மேலே இருக்கிற 2 சின்ன ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்புட் கொடுத்து அப்படியே அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டரை நம்ம வெளியே எடுக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆரோ வந்து இன்னும் நல்லாவே சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புரியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்டாக இருந்தாலும். நம்மளுக்கு கனெக்ஷன் கஷ்டமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்ல இருந்து வர இதுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்ல இருந்து மெமரி வரைக்கும் தான் கனெக்ஷனு. அதுக்கப்புறம் மெமரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபில்டர் எப்படி கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் யூவிக்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறமேட்டு ஃபில்டர் மாற்றியும் கொடுத்துக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து யூவிஎஃப் அதில் ஃபில்டர் ஆகி வர்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூவிக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்லேருந்து வர ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்க. மோட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்தாச்சுங்களா, அந்த சைடு இன்புட் கொடுத்தாச்சு எஸ்சி வாலுக்கு. இதே பாருங்க, இது கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. இன்னொரு டைம் நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. அந்த ஸ்க்ரூ டைப் கொடுத்தாச்சுங்களா, அந்த ஸ்க்ரூ டைப்லேருந்து இன்னொரு பைப்பை கொடுத்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வருது பார்த்தீங்களா, நம்ம மெமரிலேருந்து அந்த வாட்டர் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். அதில் ஒரு டீயை கொடுத்து கனெக்ஷனை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம்னா இதுலேருந்து டேரெக்டாக வித்தவுட் மெமரியில் இருக்கிற தண்ணி வந்து அதில் மிக்ஸ் ஆச்சுன்னா டிடிஎஸ் அதிகமாகிடும். புரியுதுங்களா? புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். இந்த டேரெக்டாக வருது பார்த்தீங்களா வித்தவுட் மெமரின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மெமரியில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் டீ கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்க்ரூ டைப்பில் ஒரு வால்வு வந்து ஃபிட் பண்ணுறோம். அந்த வால்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ஆர்ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஆர்ஓ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. ஆர்ஓ ஃபிட் பண்ணி இன்னும் மெமரின் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலை. ஆர்ஓவில் மெமரின் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதையும் சொல்கிறேன் எப்படின்ட்டு. பாருங்கள், ட்ரிங்கிங் வாட்டரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரு. மெமரின் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அதையும் சொல்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் இன்ஸ்டாலேஷன் பண்ணலை. கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் 450 மாத்திரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் 300 இருக்குது, 450 இருக்குது. எஃப்ஆர் 450 ஃப்ளோ ரெசிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம மெமரியிலேருந்து வர தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எஃப்ஆரை போட்டோம்னா தண்ணி வந்து த்ரூவாக வர ஆரம்பிக்கும். அதிகமாக எஃப்ஆர் போட்டோம்னா தண்ணி கம்மியாகி பேக் ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். ரிவர்ஸில் தண்ணி போய் ஃபோர்ஸாக இது பண்ணிச்சுன்னா ஃபில்டர் ஆகிறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் கனெக்ஷனுக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரியிலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பொறுமையாகவே கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருக்கு மெமரியிலேருந்து டேட்டா தெரியுதுங்களா, மெமரியிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இது பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரில் வராது, ரிஜெக்ட் வாட்டரில். மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மெமரின் கவுத்து இருக்கிறதால வந்து அப்படி தான் தெரியும். ஆனால் மெமரின் மேலே இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த சைடு ஆப்போசிட்டில் போயிடும். அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு எதுவுமே நான் சொல்லவே இல்லை. எது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கோ அது வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் வரும். கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். உங்களுக்கு வந்து தெரியலனா கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அதிகமாக. அதில் வந்து எஃப்ஆர் 450 போடணும். எஃப்ஆர் வந்து அதில் தான் போடணும். தெரியலனாலும் 2 கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ஃபுல் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு.
யூவி வந்து செக் பண்ணிடலாம், லைட் வந்து எரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஆட்டோ கட் வால்வுக்கு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆட்டோ கட் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இல்லைனா அடாப்டருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இல்லைனா நியூட்ரல் இருக்குல்ல, அதுல ஒரு லைன் எடுத்து அடாப்டர் ஃப்ளோட்டு கட் ஆட்டோ கட் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொடுத்து ரொட்டேஷன்ல எடுத்து அடாப்டர்ல கொடுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து லைன் ஷார்ட் ஆயிருக்கும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல இன்னொரு லைன் ஷார்ட் ஆயிருக்கும். 2 வயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் வால் மேல இதுவாச்சுன்னா அப்படியே ஷார்ட் ஆனது வந்து கட் ஆகும். நடுவுல பேசில்னா நியூட்ரல் கட் ஆயிடுச்சுன்னா எதுவுமே ரன் ஆகாது. இதான் கான்ஸ்டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர் பாருங்க, பொறுமையா இது பண்ணிச்சா எஃப்ஆர் 450 போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் 300 போட்டது தான், அதை வந்து பாத்தீங்கன்னா மாத்தியாச்சு. எஃப்ஆர் 450 ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிடிஎஸ் அட்ஜஸ்டரு அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்வுல பொறுமையாவா சொல்றேன் பாரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இது பண்ணல, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா தெரியணும் அப்படின்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரீஅப்லோடிங் கோசம் இது வந்து தெளிவாகவே சொல்லிட்டு வரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதுவாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல தான் வச்சிருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. அதான் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் வால்வு இருக்கு பாத்தீங்களா, நல்லா கனெக்ஷன் தெரியுதுங்களா. டி கனெக்டர் டைரெக்டாக போகுதுங்களா, டைரெக்டாக போயிட்டு அதில் ஒரு டி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கனெக்ஷனை வெளியே எடுத்துட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன் பாருங்க. வெளியே எடுத்துடலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக. இன்னொருத்தரில் எத்தனை முறை வெளியே எடுத்தாலும் இந்த பாருங்க கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெரிய மேட்ரே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ அக்வா ப்ரெஸ் 16 லிட்டர் ஆர்ஓவை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கு ப்ராசஸ்ஸு. ஆர்ஓடைய எப்படிலாம் அசம்பிள் பண்ணோம், எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் இன்னமும் நல்லா சொல்லுவேன். பாருங்க பாருங்க, டி கனெக்ஷன் இந்த வருதுங்களா. டிடிஎஸ் அட்ஜஸ்டர்ல ஒரு கனெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா, அது இருக்குங்களா கீழே டி கனெக்டரு. இதுல இருந்து அந்த வால்வுல போயிட்டு வால்வுல இருந்து ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர்ல கன்வெர்ட் ஆகும். புரியலனாலும் பைப்பை நல்லா வெளியே எடுத்துட்டு இன்னும் நல்லாவே சொல்றேன். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடாப்டருடைய கனெக்ஷனை 2 வழியில வந்து பண்ணலாம். ஃப்ளோட் வால்ல கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது பேஸ் நியூட்ரல்லேருந்து டேரெக்டாகவும் இது பண்ணலாம், இல்லைன்னா அடாப்டர்லேருந்து அவுட்புட்லேருந்து எதனா ஒரு லைன் எடுத்துட்டு எல்லா லைனும் முடிஞ்சிட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் லைன் எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுற பாருங்க. அடாப்டர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இது பண்ணி விட்டுலாம், வெளியே தெரிஞ்சுட்டு நல்லாவே இல்லாமல் இருந்தது. அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு இதான் வந்து அவுட்புட் கனெக்ஷன். இந்த பைப் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, மோட்டரினுடைய அவுட்புட்டு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மெமரினுக்கு போகுது. மெமரின்னு அது நடுவில் வந்து ஒரு டி கனெக்டர் போட்டு டிடிஎஸ் அட்ஜஸ்டரில் கொடுத்துருக்கோம். டிடிஎஸ் அட்ஜஸ்டர்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைமும் சொல்கிறேன் பாருங்க. அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஸ்க்ரூ வரைக்கும் அதிக ப்ரெஷராக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதில் போயிட்டு நின்றுடும். நம்ம ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணோம்னா அடுத்து வந்து தண்ணி வந்து பொறுமையாக வர ஆரம்பிக்கும், சொட்டு சொட்டாக வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு லூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூவிலே இது இருக்குது பார்த்தீங்களா மேலே ஒயிட் கலராக, அந்த யூவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி கனெக்டர் போட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா யூவியில் போயிட்டு ஸ்டோரேஜ் டேங்க் வர மாரி அதில் டி கனெக்ட் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய கனெக்ஷனும் இந்த யூவியில் போகும், அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கனெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கம்மியானாலும் நம்ம அதிகப்படுத்துறதுக்கு டைரக்ட் வாட்டர் வித்தவுட் மெமரின் வாட்டர் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மெமரினுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டி கனெக்டர் போட்டு எடுக்கிறோம். அதை வந்து செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர்லேருந்து தான் வரும். இந்த பாருங்க கனெக்ஷன் பாருங்க, நல்லாவே சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க. பேஸ் நியூட்ரலுக்கு
ரெண்டு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் ரெண்டு சைடு கொடுத்தும் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பேஸ் இல்லைன்னா நியூட்ரல் பேஸை வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். பாருங்க என்ன தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த பாருங்க பேசி நியூட்ரல் 2 வயரு நான் முடிஞ்சாச்சு. இன்னொரு டைம் உங்களுக்கு எடுத்து தெளிவா தெரியணும் அப்படின்றதுக்கு வந்து இது பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பொறுமையாக இது பண்ண பார்த்தீங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரலே கொடுங்க, பேஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கன்னா கை வச்சு இது பண்ணால் கூட எர்த்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு நியூட்ரல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஷாக் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே முடிஞ்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் வந்து போட்டு விட்டுடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பில் பண்ணியிருக்கேன். பேஸ் நியூட்ரல் இதிலே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரினுடைய அடாப்டருடைய அவுட்புட் இதை பாருங்க ஒரு லைன் இருக்குங்களா. இதை பாருங்க 2 லைன் இதிலே கொடுத்தாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் வால்வுக்கு வந்து கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர்லேருந்து ஒரு லைனை கொடுத்து இது பண்ணிட்டுக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து லைன் கொடுத்தாலும் போகும், இல்லைன்னா வந்து அடாப்டர்லேருந்து லைன் போனால் தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், மோட்டரே ரன் ஆக ஆரம்பிக்கும். அடாப்டர் அவுட்புட்டில் இருந்து கூட எடுக்கலாம். அடாப்டர் அவுட்புட்டில் இருந்து ஒயர்லேருந்து நீங்கள் ஃப்ளோட் வால்வில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இதுவாகும். சேஃப்டி ப்ராப்ளம் வராமல் இருக்கும். எந்த ஒரு இதுவும் கை வச்சா கூட கரண்ட்டு ஷாக் அடிக்காது அவ்வளோ இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவை ஃபுல் பாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்புட் அவுட்புட்டு. பாருங்கள் இன்புட் அவுட்புட்டு நல்லா கவர் வச்சே காட்டுறேன் பாருங்கள். இன்னு அவுட்டு பாருங்கள், இது அவுட்டு, அந்த சைடு இன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கொடுத்தாச்சுங்களா. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு இது போகுதுங்களா பைப்பு. கீழே பாருங்கள் அது பைப் போகுதுங்களா. இது வருதுங்களா எஸ்சி வாலா. இந்த பைப்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் இன்புட்டில் கொடுத்தாச்சு பாருங்கள். இதை மோட்டர்லேயும் நம்ம கொடுக்கலாம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வாலில் கொடுத்தும் ஃபில்டருக்கு கொடுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் கொடுத்து அவுட்புட் எடுத்து எஸ்சி வாலில் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படி தான் கொடுத்துருந்தேன், இப்போ மாற்றியாச்சு பாருங்கள். அதுலேருந்து டேரெக்டாக இன்புட் கனெக்ஷன் போயிட்டு அவுட்புட் எஸ்சி வாலேருந்து அவுட்புட் போயிட்டு கார்பன் ஃபில்டர்லேருந்து இந்த சைடு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே வந்து செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகுது பாருங்க. மேலே வந்து செடிமெண்ட் ஃபில்டருக்கு போகுது. இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு வந்து புரியலனாலும். இங்கே இருக்குங்களா இன்புட் கனெக்ஷனு. இன்னும் தெளிவாக இன்புட் அவுட்புட்டு தெரியுதுங்களா. அப்படியே இதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு டைமாக சொல்கிற மாதிரிங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஸ்சி வால் இன்புட்டில் கீழே வந்து இன்புட்டு, மேலே வந்து அவுட்புட் எஸ்சி வால். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு அப்படியே மேலே வருதுங்களா. இது செடிமெண்ட் ஃபில்ட்ரு. இங்கேருந்து அவுட்புட் எடுத்து டேரெக்டாக வந்து மோட்ரு பூஸ்டர் பம்பு இன்புட்டில் கொடுக்குறோம். மோட்டர்னுடைய இன்புட்டில் கொடுத்தாச்சு. மோட்டர்னுடைய இன்புட்டில் கொடுத்து அப்படியே மோட்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்து டேரெக்டாக ஒன்று மெமரின் கனெக்ஷனுக்கு போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் 2 கனெக்ஷன் இருக்கும் பாருங்கள். மெமரியில் 2 கனெக்ஷனு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. பாருங்க FR 450 இருக்குங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. பாருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா T கனெக்டர் போட்டிருக்குங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா TDS அட்ஜஸ்டர். இதை பாருங்க மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் போயிட்டு இதில் போகுதுங்களா, இதில் போயிட்டு இதே போகுது பாருங்க கனெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃபில்டரில் போகுதுங்களா, மினரல் ஃபில்டரில் போயிட்டு நம்மளுக்கு ட்ரிங்கிங் வாட்டராக இது வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TDS அட்ஜஸ்டர் கனெக்ஷன் சொல்கிற மாதிரி இதில் போகுதுங்களா. அது டீயா நல்லா பாருங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக வந்திருக்கலாம், சான்ஸ் இருக்குது. இது பாருங்க T கனெக்ட் பைப் இங்கே போயிட்டு இங்கே இன்புட் அவுட்புட் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம்னா இந்த வழியாக தண்ணி வரும். இப்படி வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகும். இதில் வந்து மிக்ஸ் ஆகி இது பாருங்க யூவியில் போகும். இந்த அல்ட்ராவயலட் இருக்குங்க, யூவியில் போயிட்டு ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு இது பாருங்க இதில் போகும். அங்கே லூஸ் பண்ண உடனே இந்த தண்ணியும் வரும். மெமரினுடைய தண்ணி யூவிக்கு வரும் பாருங்க. T கனெக்ஷன் போட்டு வச்சுருக்கோம். இது பாருங்க மெமரின் கனெக்ஷனும் வரும். நம்ம இந்த TDS அட்ஜஸ்டர் தண்ணி வரும். யூவியில் போயிட்டு நெக்ஸ்ட் யூவி அல்ட்ராவயலட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிறோம்
பாருங்க இந்த வழியில போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு T கனெக்டரே போட்டு இருக்கும் பாருங்க. இதே போட்டு இருக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில வந்து இது T கனெக்டர் வருதுங்களா? அப்படியே தண்ணி வந்து இதில் வர ஆரம்பிக்கும். அது பாருங்க. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்களா இதில் வருதுங்களா? ஒரு மெமரினுடைய கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேம்பை செக் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட்டு நல்லாவே எரிய ஆரம்பிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல ஆர்ஓவில் கன்ஃபியூஷன் ஆனாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆட்டோ கட் ஃப்ளோட் சுவிட்சை வந்து செக் பண்ணுறோம். நல்லாவே ஆட்டோ கட் ஆகுது பாருங்க. இன்புட் அவுட்புட்டு இங்கேருந்து எஸ்யூஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, அங்கேருந்து பூஸ்டர் பம்பு, இன்புட் அவுட்புட் மெமரிலேருந்து 2 கனெக்ஷனு, ரிஜெக்ட் வாட்டரு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இதில் போயிட்டு இது வருங்க. சின்ன ஃபில்டரில் வந்து அவுட்புட் ஆகுது. இன்னொரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ கனெக்டரு. இந்த ட்ரீ கனெக்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இதிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா தண்ணி இதில் வந்து ஃபுல்லாக யூவியில் ரொம்பும், யூவிலையும் ரொம்பும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து சின்ன ஃபில்டர்லேயும் வரும். மினரல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரினை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ மெமரினா எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஆர்ஓ முடிவு வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாசர் இருக்கும். டபுள் வாசர். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைப்பு. வாசர் வந்து வெளியே எடுத்துடலாம். வாசர் வந்து வெளியே எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வாசர் இருக்கும். டபுள் வாசரை வெளியே எடுத்துட்டு மெமரினை வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரினை வந்து உள்ளே வச்சுட்டு டேரெக்டாக வந்து புஷ் பண்ணவே கூடாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உடையறதுக்கு வாய்ப்பு உண்டு. லாக் வந்து மெமரினை உடையறதுக்கு வாய்ப்பு உண்டு. மெமரினை வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இல்லைன்னா லெஃப்டில் சுற்றி அதுக்கப்புறமேட்டு தான் புஷ் பண்ணணும். சுத்தின மாரி புஷ் பண்ணிங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். இப்போ பாருங்கள் மெமரினை வந்து ஓப்பன் பண்ணுறா. 2500 டிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெமரினை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. மெமரினை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள் எப்படி பாருங்க. கரெக்டாக அந்த வாசர் இருக்குது பார்த்தீங்கன்னா டபுள் வாசர். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் போகும் பாருங்க. மெமரினை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த பாருங்க ரைட் இல்லைனா லெஃப்டில் சுற்றணும். இந்த பாருங்க சுற்றி புஷ் பண்ணணும். நான் வந்து சுற்றி விட்டேன் லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் புஷ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய லாக்கு மொதல் போட்டாச்சு. மெமரி மூடியை வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ அசம்பிள் பண்ணி உங்கள் எதிரே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வரைக்கும் செக் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் ஏரியா எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரினுடைய இன்புட் கனெக்ஷனை பாருங்கள். இன் அவுட் இல்லை நம்ம வந்து இன்னில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இன்னில் வந்து கொடுத்தாச்சு கனெக்ஷனை. பைப் கனெக்ஷனு இன்னில் கொடுத்து தண்ணியை ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணி ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பைப் வந்து நல்லா டைட்டாக இது பண்ணலாம் லீக் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. நல்லா யூவியும் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய டிடிஎஸ் வந்து செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வரக்கூடாது. இது வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். மெமரிலேருந்து எந்த அளவுக்கு டிடிஎஸ் கம்மியாகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இதை வந்து இது பண்ணணும். ஸ்டார்டிங்கில் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா 150, 200, 300 டிடிஎஸ் வந்ததுன்னா மெமரின் தான் ப்ராப்ளம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கம்மியாக வந்ததுன்னா இதில் ஸ்க்ரூ வந்து அதிகப்படுத்தி அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கம்மி பண்ணலாம். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிகமாக வந்ததுன்னா கம்மி பண்ண முடியாது. ஏற்கனவே கம்மி பண்ணியிருந்தாக்கா பண்ணலாம். பாருங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. இது மெமரி இருக்குங்களா அது பாருங்க. மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு லீக் செக்கிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவிலாம் தண்ணி போயிடுச்சு பாருங்கள். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. அல்ட்ரா வயலட் இது வந்து பார்த்தீங்கன்னா
பேக்டீரியா உள்ள எதனா சின்ன சின்ன இது எதனா இருந்ததுன்னா, கண்ணுக்கு தெரியாத கிருமிலாம் இருந்ததுன்னா, அது வந்து செத்துரும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூவில தண்ணி போயிட்டு போனா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த யூவிய வந்து ஒரு 5 நிமிஷம் கண்ண வச்சு பார்த்தீங்கன்னா, கண்ணு வலி எடுக்க ஆரம்பிக்கும். கண்ணுல தண்ணி வர ஆரம்பிக்கும். அதனுடைய பவர் இந்த யூவி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாவே இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த யூவிக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டரு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் வாட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டே இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ட்ரிங்கிங் வாட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்போர்டு வாட்டர். இதனுடைய டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 150 தான். டைரக்ட் வாட்டர்னுடைய டிடிஎஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் வந்து நம்ம வந்து குடிக்கணும். 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ணலாம். ஆர் வந்து நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க எதிரே ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே அசெம்பிள் பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 21 தான் வருது. 21 வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைரக்ட் வாட்டர்னுடைய டிடிஎஸை பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி தான் வரது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை தண்ணி 109 வருது. 109ல் வந்து பார்த்தீங்கன்னா, 21 வரைக்கும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. இன்னொரு டைம் டிடிஎஸை செக் பண்ணலாம். 14 வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 14, 15 வருது. ஏன்னா போக போக பியூர் ஆயிடுது. இப்போ வந்து டிடிஎஸ் எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணணும். இது வந்து லூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆர்ஓ ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல இருந்தாலும் அந்த ட்ரீ கனெக்டர் பண்ணோம் பார்த்தீங்களா மோட்டரில், அந்த ட்ரீ கனெக்டர் தான் கீழே இருந்து வந்து லூஸ் பண்ணோம்னா மோட்டரினுடைய ப்ரெஷரால் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து மேலே வந்து ப்ரெஷராக தண்ணி போக ஆரம்பிக்கும். இது இருக்குங்களா ட்ரீ கனெக்டர் இதில் போயிட்டு இதில் மிக்ஸ் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் மெமரின் வாட்டர் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரூ லூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதில் வர தண்ணி. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டரில் மிக்ஸ் ஆச்சுன்னா டிடிஎஸ் அதிகமாகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 61 எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துச்சு பார்த்தீங்களா, டிடிஎஸ் அதிகப்படுத்தின உடனே குட்வில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 60, 62 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். உங்கள் எதிரே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி டிடிஎஸ் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.